ஸோ ஹை கைஸ், இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா சோலோ லெவலிங் சீசன் 3யோட எபிசோட் 8 தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸ்லாம் பார்க்க போகிறீங்க. ரெடியாக இருக்கீங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த எபிசோட ஸ்டார்டிங்கில் அவங்களும் சரி ஓகே தரோன்னு அந்த திபுரானவன்ட்ட ஒத்துப்பாங்க. அவன் பேர் எடுவான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவும் டெம்பிளுக்கு போகிறதுக்காக ரெடியாகிட்டு இருப்பார். அதாச்சும் டபுள் டஞ்சன் அந்த டெம்பிளுக்கு போகிறதுக்காக. உடனே அவங்க அம்மாவும் உன்னை பற்றி நான் கவலைப்பட வேணாம்ல, நீ வந்துடுவேன்னும் போது என்னை பற்றி கவலைப்படாதீங்கம்மான்னு இவரு சொல்லிட்டு வெளில போவார் நம்ம ஹீரோ. உடனே ஷேடோ எக்ஸ்சேஞ்சுன்ட்டு ஒரு டஞ்சன் கிட்ட போவார். உடனே இந்த டஞ்சன் எவ்வளோ நல்லா இருக்குன்றத ஒரு பொண்ணுகிட்ட கேட்பாரு. அந்த பொண்ணும் நீங்கள் யார், இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு வரும்போது, ஓ சந்தினு நீங்களா, இது 3 நாளாக இருக்குது. 3 நாளாவா, இங்கே யாராச்சும் உள்ளுக்குள்ளே போயிருக்காங்களான்னு அவர் கேட்பாரு. உடனே அந்த பொண்ணும் ஆமாம் கொஞ்சம் பேர் போயிருக்காங்க, இல்லை ஆபத்து, இந்த இதை உடனே கேன்சல் பண்ணும், அவங்க எல்லாரையும் வெளில வர சொல்லுங்கன்னு அவரும் உள்ளுக்குள்ளே போவார். போன உடனே இவங்க எல்லாரும் அடித்து போட்டுட்டு அந்த டெம்பிளுக்கு வெளியே வெயிட் பண்ணிருப்பாங்க. உடனே சஞ்சினுவும் போயிட்டு இது ஒரு ட்ராப்புடா, வெளில போங்கடான்னு சொல்லும் போது வெளில போங்கடான்னு இவனும் சொல்ல, உடனே நம்ம ஹீரோவும் அந்த டெம்பிளோட சாதியை வச்சு திறப்பார். இவனுங்களும் உடனே நீங்கள் என்னதான் எத்தனை கண்ட்ரோல் இருந்தாலும் நீங்கள் சொல்கிறீங்கன்னு உங்களால் வெளில போக முடியாது, எங்களோட கில்டு வாங்கியிருக்கு, தோணுன்னு பேசாமல் வெளியே போ, நீ உள்ளுக்குள்ளே வரியா வா, ஆனால் செத்தாதுக்கு நான் பொறுப்பு இல்லைன்னு சொல்லிடுவார். இவனு உடனே உள்ளுக்குள்ளே போக ஒரு இது ஒரு ஸ்டாச்சு, யாரோ தப்பானவன் கீழாதவன் இருக்கான்னு தொங்கால் அப்படின்னு ஒரு அடியை போடும் பாருங்க. ஹீரோவும் தூக்கி வெளில போடும். இதுவும் பார்த்துட்டு இருக்கும் பாருங்க, பங்கமாக இருக்கும். உடனே நாங்கள் போயிடுறோம் அப்படின்னு சொல்ல போங்கடா அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அதே கெத்தா உள்ளுக்குள்ளே நடந்து போயிட்டுருப்பாரு. உடனே எல்லா லேம்பும் ஆன் ஆகும். இவர் உடனே எல்லாம் ஆரம்பித்த இடத்துக்கே மறுபடியும் வந்துருச்சு. ஆனால் நான் முன்னால் இருந்த மாதிரி இல்லை, இப்போது நான் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கேன்னும் போது இந்த ஸ்டாச்சுஸ்லாம் ஒன்றும் ஸ்டாச்சு கிடையாது, இதுக்கெல்லாம் உயிர் இருக்கு, இதை பப்பட் மாதிரி வச்சுட்டு இருக்கான். நீ பேச போறியா இல்ல பொத்திக்கிட்டு அப்படியே நிக்க போறியா அப்படின்னு கேட்க அந்த போர்டை வச்சுட்டு இருக்க சிலை அப்படி கண்ணு வரும் பாருங்க, வாயெல்லாம் வரும். ஒரு வழியா நீ வந்துட்டியா. அதோட இந்த சீனை அப்படியே விட்டுட்டு நெக்ஸ்ட் சீன் காட்டுறாங்க. அங்கே இவன் இருக்கான்ல, அவன் அப்படியே ஏர்போர்ட்டில் நான் தான் நம்ம தான் அப்படின்னு வரும்போது நீங்கள் எப்படி ஆஃப் பண்ண போறீங்க, நான் தான் நம்ம தான் என் பவரை வச்சு மானா கிறிஸ்டலையும் யூஸ் பண்ணி அதை என் பவரை வச்சு பிளாக் பண்ண போகிறேன், நான் தான் நம்ம தான் அப்படின்னு அப்படியே கெத்தாக நிற்கிறேன்ற பேரில் காமெடி பீஸ் மாதிரி பண்ணிகிட்டு இருப்பான். இவன் இங்கே வச்சு நம்ம சேர்மன் கோவம் யாரா இவன் காமெடி பீஸ் அப்படின்னும் போது இங்கே ஜின்னு என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா இந்த இதில் இருக்கிற டஞ்சனுக்குலாம் அவர் போயிட்டுருக்காரு அப்படின்னு நம்ம சீஃப் சவுலு சொல்லுவாங்க. சரி அவன் ஏதோ பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னும் போது நம்ம சீஃப் சவுலுக்கு ஒரு கால் டபுள் டஞ்சன் மறுபடியும் வந்திருக்கு அப்படின்னும் போது எது டபுள் டஞ்சனான்னு அவரும் பார்க்க இங்கே இந்த ஆர்கிடெக்டுக்கு டக்குன்னு விங்ஸ்லாம் வந்துடும், இந்த போட்டை கரெக்ட் அப்படின்னு உடச்சிட்டு நிற்கும் பாருங்க நம்ம ஹீரோ. அப்போது இதில் இருக்க ரூல்ஸுக்கெல்லாம் அர்த்தமே கிடையாதா? அர்த்தம்லாம் இருக்கு, அதை பற்றி நீ எதுக்கு கவலைப்படுற அப்படின்னும் போது சரி ஓகே இப்போ என்னை எதுக்கு கூப்பிட்ட அப்படின்னும் போது நீ யாரு அப்படின்னு கேட்பான். அது உனக்கு தேவையில்லாதது, முதல்ல நீ யாருன்றத கண்டுபிடி அப்படின்னு சொல்லும் போது உனக்கு இந்த இடத்துல நான் ஒரு ஃபைனல் டெஸ்ட் வச்சுருக்கேன் அப்படின்ட்டு டங் அப்படின்னு தட்ட எல்லாரும் வந்துடுவாங்க. உடனே நம்ம ஹீரோவும் இந்த பக்கம் பார்த்து சரி ஓகே அர்ரா இது அப்படின்னு சொல்ல யாருமே வரமாட்டாங்க. அப்புறமா தான் இவன் சொல்லுவான், எல்லாரையும் வச்சு அடிச்சிடலான்னு பார்த்தியா, நீ இப்போ உன் பவரை மட்டும்தான் வச்சு அடிக்க முடியும் அப்படின்னும் போது என்ன அது அப்படின்னு பொண்ணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கு. ஸ்னாப் அப்படின்னு ஒரு சொடக்கு போடுவான். உடனே நம்ம ஹீரோக்கும் மரண பீதி அங்கே. உடனே இவரும் சரி ஓகே இப்போ என் பவரை வச்சு இவங்களை அடிக்கிறேன்னு ஒருத்தர் ஸ்வாட்டை வீசிட்டு வருவான் பாருங்க. ஸ்வாட்டை பிடிச்சி கையை வச்சு டரக்குன்னு அடிச்சு
அவன் நெத்திலே போட்டு சொருவிடுவான். இன்னொருத்தவங்க எல்லாரும் வர அவங்கள அடிச்சுக்கிட்டே இருப்பான் பாருங்க. ஒருத்தனுக்கு தலையில் காலை விட்டுருவான். அப்படியே டபுள் டாகரை வச்சு அடிச்சுக்கிட்டே இருப்பான் பாருங்களேன். எல்லாரையும் அடிப்பான், கிட்டத்தட்ட எல்லாரையும் அடிப்பான். ஆனால் நிறைய பேர் வந்துக்கிட்டே இருப்பாங்க அடிக்க. ஏன்னா அங்கே அத்தனை பேர் இருந்தாங்களே, நம்மளும் பார்த்தோம். ஃபைனல் டெஸ்ட், இப்போது அவனை அனுப்புறதுக்கான கரெக்ட் டைம் அப்படின்னு ஒரு கையை தட்டுவான் பாருங்க. உடனே என்னடா இவன் கையை தட்டுறான்னு பார்க்கும்போது அந்த பெரிய ஸ்டாச்சு இருக்கும்ல, அதுக்கு முன்னால் இங்கே நம்ம ஹீரோ ரொம்ப கஷ்டப்பட்டு விளாண்டுருப்பான். ஸோ ஐயோ இவங்களை அடிக்கவே முடியலையே அப்படின்னு அவனும் யோசிச்சுட்டு எல்லாரையும் அடிச்சுட்டே இருக்கும்போது கை தட்டினான்னு சொன்னேன்ல, அதுக்கு இவனு இருந்துச்சு ஈன்னு சொல்ல நான் இந்த வீடியோவை இந்த செகண்டோட முடிக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க.